இது பிஐடி சேலம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி 11T அப்படின்ற ஒரு மாடல் மொபைலு நோ சர்வீஸ் அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ யூஸ்வலாக ஒரு மொபைலில் வந்து நோ சர்வீஸ் அப்படின்ற கம்ப்ளைண்ட் வருதுன்னா, அதாவது நெட்வொர்க் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சிம் டிடெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ சிம் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு சிம் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம போட்டுக்கிற சிம் டிடெக்ட் ஆகுதா அப்படின்ற மாதிரி பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் திங். அடுத்து ரெண்டாவது வந்து சிம் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா இப்போ ஓகே தான், அது நோ சர்வீஸ் கம்ப்ளைண்ட் தான். இன்கேஸ் சிம் டிடெக்ட் ஆகலை அப்படின்னா இப்போ சிம் ட்ரே அல்லது சிம் ட்ரேக்கான ஓல்டேஜ் லைனு அல்லது டேட்டா கிளாக் ரீசெட் லைனு இந்த சைடில் எதாவது இஷ்யூ இருந்துச்சுனாலும் உங்களுக்கு சிம் டிடெக்ட் ஆகாது. ஸோ சிம் டிடெக்ட் ஆகுது பட் ஆனால் நெட்வொர்க் வரல, அதாவது நோ சர்வீஸ் அப்படின்னு வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது ஐஎம்ஐ நம்பர். சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்ஐ நம்ம செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா *06# அப்படின்ற மாதிரி போடுறோம். பட் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா அன்னவுன் அப்படின்ற மாதிரி வருது, ஐஎம்ஐ அன்னவுன் அப்படின்ற மாதிரி வருது. சரிங்களா? ஸோ இப்போ ஐஎம்ஐ இல்லைனாலுமே நெட்வொர்க் வராது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல ஐஎம்ஐ செக் பண்ணுறோம். ஐஎம்ஐ இல்லை அப்படிங்கும்போது அப்போ பிரச்சனை எங்கே தான் இருக்குது, ஐஎம்ஐ சைடில் தான் இருக்குது. ஸோ ஐஎம்ஐ இல்லை, அதனால தான் நோ சர்வீஸ் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சரிங்களா? பட் ஐஎம்ஐ இல்லை அப்படிங்கும்போது அப்போ என்ன பண்ணலாம், ஐஎம்ஐ ரைட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பேண்ட் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு அபவுட் ஃபோனில் போயிட்டு அபவுட் ஃபோனில் போனீங்கன்னா இந்த இடத்துல பேஸ் பேண்ட் வெர்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, அன்னவுன் இருக்குது. சரிங்களா? இப்போ பேஸ் பேண்ட் இல்லைனாவே ஐஎம்ஐ இருக்காது. அப்போது ஐஎம்ஐ முதல்ல செக் பண்ணுறோம், ஐஎம்ஐ இல்லை. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பேண்ட் செக் பண்ணுறோம், பேஸ் பேண்டும் இல்லை, ஐஎம்ஐ இல்லை, பேஸ் பேண்டும் இல்லை அப்படின்னா ஸோ அந்த பேஸ் பேண்ட் இல்லாதனால ஐஎம்ஐ இல்லை அப்படின்றத மீனிங். சரிங்களா? ஸோ இப்போ இது எதனால் பேஸ் பேண்ட் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் தான். ஒன்று ஹார்ட்வேராக இருக்கலாம் அல்லது சாஃப்ட்வேர் சைடில் இஷ்யூவாக இருக்கலாம். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா சாஃப்ட்வேர் போட்டு பார்க்கலாம். கஸ்டமர் டேட்டாஸ் எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா சாஃப்ட்வேர் போட்டு பார்க்கலாம். இப்போ சாஃப்ட்வேர் போட்ட உடனே பேஸ் பேண்ட் வந்துருச்சு அப்படின்னா ஐஎம்ஐ வந்துடும். இப்போ ஐஎம்ஐ வந்துச்சுன்னா நீங்கள் சிம் போடும்போது டவர் வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம சாஃப்ட்வேர் ட்ரை பண்ணியாச்சு, ஆனால் அப்பயுமே பேஸ் பேண்ட் அன்னவுன் தான் இருக்குது அப்படின்னா இப்போ அடுத்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஆர்எஃப்ஐசி. அதாவது ஆர்எஃப்ஐசி. இப்போ ஆர்எஃப்ஐசி அப்படின்னா இப்போ நான் WTR SDRனு சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது இப்போ இது வந்து நெட்வொர்க் ஷீல்டு. இப்போ இந்த ஷீல்டை நம்ம கழட்ட போகிறோம். இப்போ இந்த ஷீல்டை கழட்டிங்கன்னா இப்போ இதில் வந்து மொத்தம் 3 ஐசி கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து 2GPA, ஒன்று 4GPA, ஒன்று RF. அப்போ அந்த ஆர்எஃப்ஐசி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா WTR SDR அப்படின்ற அந்த பிராண்ட் நேம்னு சொல்லுவோம். இப்போ குவால்காம் ப்ராசர் போட்ட ஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் SDR WTR போட்டிருப்பாங்க. இதே மீடியாடெக் சிப்செட் போட்ட ஃபோனில் மீடியாடெக் RFA போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து மீடியாடெக் சிப்செட் தான் அது. சரிங்களா? ஸோ இப்போ இதில் மீடியாடெக் தான் போட்டிருக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த ஷீல்டை கழட்டி அப்போ அந்த ஆர்எஃப்ஐசி எடுத்து ரீபால் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் ரீபால் பண்ணி நெட்வொர்க் வரல அப்படின்னா ஆர்எஃப்ஐசி சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஆர்எஃப்ஐசி சேஞ்ச் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் ஆகுதாங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷீல்டை பிரிச்சாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆர்எஃப்ஐசி, அதாவது MT6190MV அப்படின்ற மாதிரி ஒரு ஐசி போட்டுருக்காங்க. நான் உங்களுக்கு கேமராவில் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஐசி எடுத்து தான் நம்ம ரீபால் பண்ணி பார்க்க போகிறோம். ரீபால் பண்ணி ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா ஐசி மாற்றி தான் ஆகணும். சரி, என்ன ப்ராப்ளங்கிறத பார்க்கலாம். சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஃப்ஐசி, அதாவது மீடியாடெக் MT6190MV அப்படின்ற ஐசி இது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஐசியை நம்ம ரிமூவ் பண்ணி ரீபால் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த ஐசி ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ளோயரில் வந்து பார்த்தீங்கன்னா 360 Air 55 வச்சுருக்கிறேன். எப்பயுமே ஐசி கழட்டுறதுக்கு முன்னாடி டாட் பொசிஷன் பார்த்துக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் டாட் இருக்குது, முடிஞ்சால் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு நான் ஐசி ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கிறேன். ஐசியாக மெல்ட் ஆகி வர வரையும் நம்ம லிஃப்ட் பண்ணக்கூடாது.
ஸோ ஐசி லிஃப்ட் பண்ணியாச்சு. பால் எதுவுமே கொலாப்ஸ் ஆகலை. சரி ஓகே. ஸோ இப்போ அந்த பேடை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அயன்லேயே மேலே இருக்கிற நெட்டெல்லாம் லைட்டாக எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் விக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக க்ளீன் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அயன்லேயே இந்த நெட்டெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ அடுத்து விக்கை பொறுத்தவரை இந்த மாதிரி மடித்து யூஸ் பண்ணுங்கள். சைடில் காம்பனன்ஸ்லாம் இருக்குது. அதனால் போர்டை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி தான் விக்கை போடணும். ஒரே டைரெக்ஷனில் போர்டு வச்சுட்டு நீங்கள் விக்கை போட்டு இழுத்தீங்கன்னா அயான் வந்து சைடில் காம்பனன்ட் மேலே மோதிச்சுன்னா அந்த காம்பனையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துடும். அதனால் காம்பனன்ட் மேலே டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ பேடை நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ தின்னர் அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ பேடு நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த ஐசியை நான் ரீபால் பண்ணி வைக்க போகிறதில்ல, நியூ ஐசியே மாற்றிடலாம். சரி இப்போ நம்ம வாங்கிட்டு அந்த புது ஐசியை வச்சு ஆன் பண்ணி பார்த்துடலாம். சரி இது வந்து பார்த்தீங்கன்னா MediaTek MT6190MBங்கிற நியூ ஐசி. இப்போ நீங்கள் புது ஐசிலாம் நீங்கள் வாங்குறீங்கிற பட்சத்தில் ரீபால் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்ரெடி ரீபால் ஆகி தான் இருக்குது, ஆல்ரெடி ரீபால் ஆகி தான் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டாட் பொசிஷன் மட்டும் பார்த்துக்கணும். இப்போ டாட் வந்து அந்த கார்னரில் தான் இருந்தது. ஸோ அந்த பொசிஷனை வச்சுக்கிறேன் ஐசியை. முதல்ல ஐசி வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிக்கணும். ரொம்பவும் அப்ளை பண்ணக்கூடாது. ரொம்ப அப்ளை பண்ணிங்கன்னா ஐசி அதை நகர்த்தி விட்டுரும் ஹீட் பண்ணும்போது. அதனால் சும்மா லைட்டாக மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டு ஐசி எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை பொசிஷன் ஜஸ்ட்டு நீங்கள் லைட்டாக நகர்த்தினீங்கன்னாவே நீங்கள் ஐசி வந்து அந்த பேனில் போய் அழகாக உட்காந்துக்குச்சுன்னா அதுவே அந்த பொசிஷனில் போய் லாக் ஆயிரும். சரிங்களா? ஸோ அப்படியே கொஞ்சம் கிராஸாக உட்காந்துருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் அது ஹீட்டாகி நான் உட்காரும் போது நகர்ந்து உட்காந்துக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஐசியை நான் வச்சுட்டேன். ஒரு அடுத்து நான் ஹீட் பண்ணுறேன். ஸோ ஐசி எடுக்கிறதுக்கான டெம்பரேச்சர் வைக்கிறதுக்கான டெம்பரேச்சர் எல்லாமே ஒன்று தான். ஸோ நம்ம ஃப்ளக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் வச்சோம். ஏன்னா ஐசி உட்காரணும் இல்லைங்களா? ஏன்னா ஃப்ளக்ஸ் அதிகமாக வச்சோம்னா ஐசி நகர்ந்துடும். அதனால் மைல்டாக தான் வச்சோம். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம்னா லைட்டாக ஃப்ளக்ஸ் விட்டுக்கலாம். முடிஞ்சளவு ப்ளோயர் வந்து ஸ்ட்ரைட்டாக காட்ட பாருங்கள்.
ஸோ லைட்டாக ஐசி நம்ம ஷேக் பண்ணி பார்க்குறோம் உட்காந்துருச்சான்ட்டு. ஸோ ஐசி வந்து பார்த்திங்கன்னா அழகாக உட்காந்துருச்சு, பார்த்திங்கன்னா ஷேக் ஆகுது. ஸோ இப்போ ஐசி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம மொபைல் ஆன் பண்ணி ஐஎம்ஐ வருதா பேஸ் பேண்ட் வருதான்னு செக் பண்ணிடலாம். ஸோ செட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ பானை உள்ளே போனதுக்கப்புறம் ஐஎம்ஐ வருதா பேஸ் பேண்ட் வருதான்னு செக் பண்ணிடலாம். ஸோ செட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஐஎம்ஐ செக் பண்ணுறதுக்கான நம்பர் *S06#. ஸோ ஐஎம்ஐ 1 ஐஎம்ஐ 2 ரெண்டுமே ஷோ ஆகுது. ஸோ ஐஎம்ஐ காட்டுது. அடுத்து பேஸ் பேண்ட். ஐஎம்ஐ வந்துருச்சுனாவே பேஸ் பேண்ட் கண்டிப்பாக வந்திருக்கும், இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ முன்ன வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பேண்ட் வெர்ஷன் அன்னவுன் இருந்தது. ஸோ இப்போ நம்பர் காட்டுது. ஸோ இப்போ ஐஎம்ஐ வந்துருச்சு, பேஸ் பேண்டும் வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்த கம்ப்ளைண்ட் என்னன்னா நோ சர்வீஸ். ஸோ இப்போ நோ சர்வீஸை நம்ம ஃபால் ஃபைன் பண்ணும்போது ஐஎம்ஐ இல்லை அப்படிங்கும்போது பேஸ் பேண்ட் செக் பண்ணால் பேஸ் பேண்ட் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம அந்த மீடியாடெக் RFIC மாற்றணுன்னே 2 வந்துருச்சு. ஸோ டவர் வருதானும் நம்ம கையோட செக் பண்ணிக்கலாம். ஸோ ஜியோ சிம் தான் போட்டிருக்கு. ஸோ டவர் வந்துருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 4G இருக்குது, வோல்டி தான் காட்டுது. ஸோ நெட்ஒர்க் வந்துருச்சு. ஸோ இதில் வந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ சர்வீஸ். சரிங்களா? அப்போ நோ சர்வீஸ் அப்படிங்கும்போது என்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, முதல்ல நம்ம போட்டுருக்கிற சிம் டிடெக்ட் ஆகுதாங்கிறது சிம் மேனேஜ்மெண்ட்டில் போய் பார்க்கணும். ஸோ சிம் டிடெக்ட் ஆச்சு. அதுக்கடுத்து ஐஎம்ஐ செக் பண்ணோம், பட் ஐஎம்ஐ இல்லை. இப்போ ஐஎம்ஐ இல்லைன்னொன்னே ஏன் ஐஎம்ஐ இல்லை, ஐஎம்ஐ கரெக்ட் ஆகி போச்சா, இல்லை பேஸ் பேண்ட் இல்லை அப்படின்றதுனால ஐஎம்ஐ இல்லையா அப்படின்றது ஒரு டவுட் நமக்கு. அப்போ அடுத்து நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா பேஸ் பேண்ட் செக் பண்ணணும். இன்கேஸ் பேஸ் பேண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம ஐஎம்ஐ ரைட் பண்ணாவே போது நெட்ஒர்க் வந்துடும். ஆனால் பேஸ் பேண்டும் இல்லை. ஸோ இப்போ பேஸ் பேண்ட் இல்லைனாவே ஐஎம்ஐ இருக்காது. சரிங்களா? ஸோ இப்போ பேஸ் பேண்ட் இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம் தான். ஒன்று ஹார்ட்வேராக இருக்கலாம் அல்லது சாஃப்ட்வேராக இருக்கலாம். இப்போ கஸ்டமர் டேட்டாஸ்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா முதல்ல நம்ம WTR அதாவது RFIC மாற்றி பார்க்கலாம். பட் RFICலாம் நான் வீடியோவில் முன்னாடி சொன்ன மாதிரி தான், WTR, SDR, மீடியாடெக் 3 தான். இப்போ WTR, SDRலாம் வந்து பார்த்தீங்கன்னா Qualcomm சிப்செட்டில் போட்டிருப்பாங்க, மீடியாடெக்கே போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு மீடியாடெக் சிப்செட் தான். ஸோ இதில் மீடியாடெக் RFIC தான் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அதை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ ரீப்ளேஸ் பண்ணோடனே நமக்கு ஐஎம்ஐ வந்துருச்சு, பேஸ் பேண்ட் வந்துருச்சு, ஸோ நெட்ஒர்க்கும் வந்துருச்சு. ஸோ ப்ராப்ளம் சால்வ்டு. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.